ஹதீஸுகளில் ஷியா யூதர்களின் கையாடல் இருக்கிறதா? நம்ம ஹதீஸுங்கிறோமே, அதில் ஷியாக்களுடைய கையாடல் இருக்கிறதா, கைவரிசை யூதர்களுடைய கைவரிசை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. யூதர்களுடைய கைவரிசைங்கிறது சும்மா நம்ம ஆளுக்கு எதுக்கு தான் யூதர்னு வாங்கணுங்கதா, யூதர்களுடைய கைவரிசை இருக்கான்னு கேட்குறாங்க. யூதர்களுக்கு வேலையே கிடையாது. யூதர்கள் ஹதீஸுகளை அறிவித்தார்னு சொன்னாலேயே ஹதீஸில் ஆளை யாருன்னு பார்ப்பாங்க. ஒரு யூதன் இட்டு கட்ட முடியாது, யூதன் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எங்கே இதெல்லாம் சாத்தியப்படும்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளரை கண்டுகொள்ளாமல் வர்ற செய்தியெல்லாம் நம்புறது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு யூதன் பரப்பி விட்டதை நம்பிட்டு போயிடுவாங்க. ஒரு யூதன் பரப்புனான்னு வைங்கலாம், யார்கிட்ட பரப்புவான்? ஒரு ஆள்கிட்ட பரப்புவான். அவரை பிடிச்சி கேட்பாங்க, உனக்கு யார் சொன்னான்? இந்த அவன் தான் சொன்னான். அவன் யார்? யூதன். எடுத்துக்கிற மாட்டாங்க. அவன் யூதனால செய்ய இயலாது. யூதர்களோ முஸ்லீம் அல்லாத யாருமோ ஹதீஸ் என்கிற பெயரில் ஒரு எந்த ஒன்றையும் இருக்கிற ஒரு ஹதீஸை கூட அவர் அறிவிக்க இயலாதவருக்கு. நான் நபி அவர்கள் சொல்லுவோம், நானே கேட்டு கூட அறிவித்தா கூட உன்னை நாங்கள் மார்க் விஷயத்தில் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்றோம். அப்போ யூதர்கள் கைவரிசை ஹதீஸில் இருக்கிறதுக்கு கட்டுகளவுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் உனக்கு யார் சொன்னால், உனக்கு யார் சொன்னால், உனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அவனை அக்பர் அனிவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஹதீஸு சரிங்கிற முடிவுக்கே வரும் பொழுது எப்படி யூத கைவரிசை இருக்க முடியும்? யார் இந்த ஹதீஸில் ஷியாக்கள் ஊடுருவல் இருக்கான்னு கேட்டால் ஷியாக்கள் இருக்குது. ஏன்னா அவன் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறான். இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு அந்த கொள்கைக்கு தகுந்தவாறு ஹதீஸில் இட்டு கட்டுவான். அவன் அலியின் பேரில் உள்ள ஹதீஸுகள்லாம் இட்டுக்கிறான். அலி அவர்கள் ரசூல்லாவுக்கு வசீத் செஞ்சார்கள், அந்த அவர் தான் எனக்கு பிறகு ஜனாதிபதியாக வரணும் என்று ரசூல்லா சொன்னார்கள்னு எழுதி வச்சிருக்கான். ஷியாக்கள் இட்டு கட்டியிருக்கான். அந்த ஷியாக்கள் இட்டு கட்டின ஹதீஸுகள் நம்ம ஆட்களுடைய நூல்கள்லையும் அது இடம்பெற்றும் இருக்கிறது. இடம்பெற்று அதை நோட் பண்ணிடுவாங்க, இது சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்லி. ஷியாக்களுடைய நூல்களில் அது ஆத்தன்டிக்கான செய்தி மாதிரி பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஷியாக்கள் ஊடுருவ முடியுமான்னா அவன் ஷியாக்கள் முஸ்லீம்ங்கிற போர்வையில் இருக்கிறான். ஷியா என்ற ஒரு காரணத்துக்கு அவன் ஹதீஸை நிராகரிக்க மாட்டாங்க. அந்த ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொண்டு அவன் ஏதாவது செஞ்சிருக்க முடியுமான்னா அது முடியும். அப்போ யூதர்கள் கைவரிசை பண்ணுறதுக்கு கட்டுகள் லட்சத்தில் ஒரு பங்கு கூட, ஒரு ஹதீஸ் கூட யூதன் இட்டுக்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொன்னால், எதாக இருந்தாலும் நம்ம தௌஹீதை சொல்கிறோம்ல, அதை கூட யூத கை கொண்டுருவாங்க. நம்ம தௌஹீதை சொன்னோம்னு சொன்னால் அவன் யூத கைக்கூலி அப்படின்றாங்க. ஏன்னு அந்த யூதன் சொன்னால் மக்கள் வெறுப்பாங்கல்ல, அதை பயன்படுத்திக்கிறது. அதனால் அதெல்லாம் எங்களை எதுக்கிறதால யூதன் சொல்லக்கூடாது. அது யூதனுக்கு சம்மந்தம் குண்டு வச்சுட்டானுங்களா, யூதன் சதிமாங்க. இவன் கிறுக்கு பிடிச்சி போய் நம்மளால் ஏதாவது செய்வான், உடனே என்ன செய்வாங்க, இது யூதனுடைய சதி இது அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் யூத சதிங்கிறத ஒரு 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 வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது அறிவீனமான ஒரு வாதம் அது. அதனால் ஹதீஸில் யூத சதி கிடையாது, யூதனுடைய கையாடல் கிடையவே கிடையாது.